திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சுந்தரபுரி பகுதியைச் சேர்ந்தவர் பாலு. இவர் திருத்துறைப்பூண்டி பகுதியில் பூக்கடை நடத்தி வருகிறார். இவருக்கு முத்துலட்சுமி என்ற மனைவியும் ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். இவர்கள் சுந்தரபுரி பகுதியில் கடந்த 20 வருடங்களுக்கு முன்பு மாடி வீடு கட்டி தரைத்தளத்தில் பாலுவும் அவரது சகோதரர் பழனியப்பன் முதல் தளத்திலும் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்த தொடர் மழையின் காரணமாக இவரது வீட்டின் பின்புறம் உள்ள குளத்தில் மெதுவாக சாய்ந்து உள்வாங்கியது. எந்த நேரத்திலும் வீடு குளத்தில் விழும் நிலையில் உள்ளதை அறிந்து வீட்டில் இருந்த பொருட்களை அப்புறப்படுத்தி அருகில் உள்ள கோவிலில் வைத்துள்ளனர். இது குறித்து வீட்டின் உரிமையாளர்கள் கூறுகையில், வீட்டின் பின்புறம் உள்ள குளத்தில் கடந்த ஆண்டு தூர்வாரியதாகவும் சுற்றுச்சுவர் அமைப்பதற்காக அதிகமான அளவு ஆழமாக மண் எடுத்ததன் காரணத்தினாலும் தொடர்ந்து பெய்த மழையினால் வீடு சரிந்து விழக்கூடிய நிலையில் உள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருப்பதாகவும் உடனடியாக அதிகாரிகள் பார்வையிட்டு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் இந்த இடத்துல 30 வருஷமாக இருக்கிறேன். ஆனால் வீடு கட்டி 18 வருஷம் ஆகுது. ஆனால் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் போன வருஷம் மண் எடுத்தாங்க. மண் எடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு தடுப்பு சுவர் கட்டித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தடுப்பு சுவர் கட்டி கொடுக்கல. தடுப்பு சுவர் கட்டி கொடுக்காததுனால என் வீடு பாதிச்சு போயிட்டு கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபா வீடு. எனக்கு இருந்ததே எனக்கு இந்த வீடு மட்டும்தான். நான் கீழே இருந்தேன், என் தம்பி மேலே இருந்தான். நாங்கள் ஒரு 15 பேர் இந்த குடும்பத்தில் இருந்தோம். இந்த 15 பேருமே இந்த குடும்பத்தில் இன்றைக்கி இருக்க முடியாத சூழ்நிலை இந்த வீடு பாதித்ததுனால தான். இந்த கவர்மெண்ட்டே எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல வழி காட்டி ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும். கான்ட்ராக்ட் எடுத்தவங்க மேலேயும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும்.